அரசன் அவனுடைய பாசறையில் எப்படி தங்கியிருந்தான், என்னெல்லாம் சிந்தனையில் இருந்தான் என்பதை முன்னாடி நான் வகுப்புல அத சொல்லியிருக்கேன். அதன் தொடக்கமா அப்படியே பேசிட்டே வந்தா உங்களுக்கு ஒரு கோர்வை கிடைக்கும். ஒரு இணைப்போட சேர்ந்து பேசலான்றதுக்காக அத சொல்லியிருந்தேன். அதாவது மன்னன் ஒரு தன்னுடைய பள்ளி அறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசறையில் அவனுக்காக தனியா ஒதுக்கப்பட்ட அறையில் ஒரு கையை இத வந்து தலையணையோடு இணைத்து தன்னுடைய தலைக்கும், ஒரு கையை வந்து படுக்கையின் மீதாக வைத்துக் கொண்டும், அவன் வந்து உறங்காமல் முன் முன் பகலில் நடந்த போர்களைப் பற்றியும், போர்களில் நடந்த சில செய்திகளையும், அவற்றோடு இருக்கக்கூடிய அஜினை உயிரினங்கள், விலங்குகளையும் நினைத்து வருந்துவதாக நினைக்கிறான். அது அதுல முதல்ல சொல்லப்படுறது வந்து, போரில் பகைவர் எறிந்த வேல்பட்டு புண் உண்டான ஆண் யானை, களிறு ஆண் யானைகளுடைய தம்முடைய பெண் யானைகளை வந்து பிடின்னு சொல்றது பெண் யானை. பெண் யானைகளை மறந்து நிற்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து இந்த போர்க்களத்தின் வழியாக நிகழ்ந்ததுனால அந்த யானைகளுடைய புண்பட்ட உடலை வந்து அவன் நினைவு கூறுகிறான். இது ஒரு புறச்செய்தியாக நாம் வந்து ஒரு போர்க்கால சூழல் அப்படின்னு நினைச்சாலும், இதோடு நம்ம வந்து அகச்செய்தியாகவும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண் யானை தனித்து நிற்கிறது அப்படின்னும் பொழுதும், பெண் யானை வந்து பிடி வந்து தனியாக அதனுடைய இணை இல்லாமல் இருக்கிறது என்பதும், தலைவன் தலைவிக்கான ஒரு ஒப்பீடா வந்து முன்னமே அதை சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையும் அதை நம்ம நோக்கிக்கலாம். அடுத்ததாக அந்த ஏழைகளுடைய கை தும்பிக்கை அப்படின்னு சொல்ற அந்த இது வந்து அடிபட்ட, அதாவது வேல் அல்லது அரிவாள்களால் வந்து வெட்டப்பட்ட அந்த தும்பிக்கை அடிபட்ட பாம்புகளைப் போல, ஒரு பாம்பு வந்து நம்ம அடிச்சுட்டா எப்படி வந்து துடிதுடிக்குமோ அதுபோல அந்த தும்பிக்கை வெட்டப்பட்ட அந்த யானைகளுடைய இது வந்து வெட்டி வீழ்த்திய அந்த வீரர்களையும் நினைத்துக் கொள்கிறார். அதே போல மன்னனுடைய அந்த வஞ்சிப்பூவை சூடி தன்னுடைய போருக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த வஞ்சி மாலைக்கு வெற்றி தேர்தி அடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களையும் நினைத்துக் கொண்டு, அது அடுத்ததாக செஞ்சோற்று கடனுக்காக அதாவது சோறு வாய்த்து ஒழிந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள்ல சொல்றாங்க முல்லைப்பாட்டுல. அந்த செஞ்சோற்று கடனுக்காக தன்னுடைய இன்னுயிரையும் போரில் நீத்து இறந்துபட்ட வீரர்களையும் அவன் மன்னனானவன் தன்னுடைய பள்ளி அறையில் படுத்துக்கொண்டே முன்னன் பகலில் நடந்திருக்கக்கூடிய அந்த போர் செய்திகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறான். அதே போன்று தன் அந்த அம்புகள், அதாவது குதிரைகள் பத்தி நினைக்கிறான். குதிரைகள் வந்து காதோறும் அணிவித்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கருவினையும் அறுத்து கொண்டு பாய்ந்திருக்கக்கூடிய கூர்மையான அம்புகள் பட்டு அந்த பாய்ந்திருக்கக்கூடிய அந்த செவியோரம் பட்ட புண்ணால தன்னுடைய தலையை வந்து தாழ்த்தி உணவருந்த முடியாமல் வருத்தப்படக்கூடிய அந்த குதிரைகளையும் வந்து நினைத்துக் கொள்கிறான். இப்படியாக அரசனானவன் தன்னுடைய அந்த பள்ளி அறையில் அவனுடைய பாசறையில் இருக்கும் பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகளை, முன்னால் போரில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை வந்து அதாவது அரசனானவன் வீரர்களை பற்றியும், வீரருக்காக போரிடக்கூடிய யானை, குதிரை போன்ற படைகளையும் அந்த அர்ஜுனை உயிரினங்களையும் நினைத்து வருத்தப்படுகிறான். அடுத்த நாள் என்ன செய்யலாம், போர் எப்படி முடியும், நமக்கு நமக்கு வந்து சாதகமாக நம்முடைய வெற்றி நிலையை வந்து நிலைநாட்டுற மாதிரி இருக்குமா, அல்லது நம்ம வந்து எந்த நிலையில வந்து தோல்வியை அடைவோமா அப்படின்ற அந்த சிந்தனையோடு அவன் அந்த படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்றத நம்ம முன்னாடி வகுப்புல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பாசறையில் மன்னன் அரசனானவன் அந்த சூழல்ல இருக்கிறான். மறுநாள் போர் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போர்க்கால சூழலில் பாசறையில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு வந்து இந்த வெற்றி முழக்கம், அதாவது இந்த மறுநாள் போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்ற அந்த வெற்றியை அறிவிக்கக்கூடிய அந்த முரசானது ஒலிக்கிறது. அதை எப்படி சொல்றாங்கன்னா, பகைவர் சுட்டிய படைகொள் நோன் வீரல் நகை தாழ் கண்ணி நல்வலம் திருத்தி அரசு இருந்து பணிக்கும் முரசு முழங்கும் பாசறை. அதாவது இந்த முரசானது அரசன் இருக்கக்கூடிய அந்த பள்ளி அறையில் இருந்து அவன் வந்து கேட்கிறான். என்னன்னா முரசு முழங்குது. முரசு என்றாலே வெற்றிக்கான அந்த ஒரு தோற்பறை கருவியாக நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முரசு ஒலித்தாலே வந்து ஒரு வெற்றி போர், அதுவும் போர்க்களத்தில் முரசு ஒலிக்கும் பொழுது அது வெற்றியினுடைய குறியாக நம்ம வந்து ஒலியாக நமக்கு வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது. அப்படி பகைவருடைய அந்த சூழலும் பகைவரை வெற்றி கொண்டு தன்னுடைய பெரிய படைகளோடு தன்னுடைய அந்த இது வந்து திரும்புறான் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிரி நாட்டு அரசன் அஞ்சும்படியாக, ஏன்னா முன்னால் வந்து போர் வந்து தயக்கமா காட்டுறான்.
என்ன நடந்துச்சு, விலங்குகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, அல்லது வீரர்கள் இப்படி இறந்திருக்கிறாங்கன்ற எல்லாத்தையும் வருந்தி வருந்தி உறங்காமல் இருக்கக்கூடிய அந்த மன்னனானவன் மறுநாள் போரில் எதிரி நாட்டு அரசன் அஞ்சும்படியாக பாசறையில் வெற்றி முழக்கம் முழங்குகிறது. ரொம்ப ஆரவாரமாக ஆர்ப்பரிப்போடு வந்து அந்த வெற்றி முழக்கம் முழங்குகிறது. தன்னான் வெற்றி பெறவான் அல்லது வஞ்சி மாலையை சூடிக்கொண்டு போருக்கு சென்ற அவன் அந்த போருக்கு வெற்றி வந்து அந்த வஞ்சி மாலைக்காக ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கக்கூடிய வீரர்களை நினைக்கிறான். இப்படி வெற்றி அடைந்த சந்தோஷ மகிழ்ச்சியில் அவன் பாசறையில் அடுத்த நாள் பாசறையில் அவன் வந்து ரொம்ப நல்ல ஒரு உறக்கத்தோடு, ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் வந்து அவன் எப்படி உறங்காம இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது, கண் படை பெறாது அந்த இமைகள், கண்ணுடைய படை இமைகள் ஒன்று சேராமல் விழித்துக் கொண்டே பல்வேறு சிந்தனைகளோடு இருந்து அவன் அதை வந்து அந்த இரவை கழித்துக் கொண்டிருப்பான். அவன் வந்து அந்த ஒரு துளி தூக்கம் இல்லை அப்படின்னு கூட நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். அப்படி துளி தூக்கமின்மையால் அவனுடைய சிந்தனை போர்க்களத்தையே பற்றி இருக்கிறது. மறுநாள் போர் வெற்றிகரமாக முடிகிறது. அந்த வெற்றியின் வாய்ப்பாக வந்து நிம்மதியான மன அமைதியோடு இருக்கக்கூடிய உறக்கத்தை மறுநாள் இரவு அவன் உறங்குகிறான். அதை சொல்லும் பொழுது, அரசு இருந்து பணிக்கும் முரசு முழங்கும் பாசறை இன்துயில் வதியும் நன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்றாங்க. அதாவது இன்துயில் அங்க வந்து சொல்லும் பொழுது நமக்கு இனிமையான ஐயா ஐயா கேக்குதுங்களா? கேட்கறதுங்க. சரிங்க. ஐயா ஏதோ சொன்னாங்க. சரிங்க ஐயா, சரிங்க. அது தொலைத்தொடர்பு ஏதாவது இருக்குங்களா? பேசிட்டு தான் இருக்கிறேன். சரிங்க. இப்படி தன்னுடைய அந்த தலைவன் வந்து அரசனானவன் நல்ல நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறான் என்ற ஒரு புற செய்தியை வந்து முதலில் வந்து சுட்டுறாங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம திரைப்பட காட்சி போல வந்து புற செய்தியை காட்டி தலைவனுடைய நிலையை இவ்வாறு வெற்றி பெற்று ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொள்கிறான் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, அப்படியே வந்து அடுத்த நிலை வந்து நம்ம காட்டும் பொழுது, தலைவி தன்னுடைய நாட்டில் எப்படியான நிலையில் இருக்கிறாள் என்கிற ஒரு செய்தியை வந்து காட்டுறாங்க. குறிப்பா இந்த செய்தியை வந்து நம்ம பார்க்கும் பொழுது, தலைவனுக்கு வந்து அவர்கள் ஒரு தலைவனானவன் தலைவிக்கு வந்து ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு வரான். அதாவது குறிப்பா பின்பணி காலம் அப்படின்னு சொல்றான். அந்த பின்பணி காலத்தில் குறிப்பா வந்து மாசி பங்குனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வரையறை சொல்றாங்க. தமிழ் மாதம் அது இல்ல. இதனால நம்ம சொல்லும்போது மாசி பங்குனி அந்த அடிப்படையில இந்த பின்பணி காலத்தில் தான் வந்து தலைவனானவன் போருக்கு செல்கிறான். போர் வந்து ஒரு 6 மாதம் வந்து குறைந்தது நடைபெறும் அப்படின்ற பொழுது, இந்த மாசி பங்குனி தொடங்கி சித்திரை வைகாசி ஆனி ஆடி அது முடிஞ்சு ஆவணி புரட்டாசியில கார்காலம் தொடங்கிவிடும். அந்த ஆவணி மாதமெல்லாம் திரும்பி வந்து விடுவேன் என்கிற ஒரு உறுதிமொழியை வந்து தலைவனானவன் தலைவிக்கு ஒரு உறுதி கொடுக்கிறான். அந்த கார்காலத்தினுடைய சூழல்ல தலைவி ஒரு பின்பணி காலத்தில் போயிருக்கக்கூடிய தலைவரானவன் அரசனானவன் இன்னும் திரும்பவில்லையே என்று ஏக்கம் கொள்கிறான். அந்த ஏக்கம் கொள்ளக்கூடிய நிலையில் வந்து தன்னுடைய நெஞ்சுக்கும் அல்லது தன்னுடைய உடை அழகிய எதையை பற்றியும் கவலைப்படாமல் தலைவனுடைய வெற்றியோடு வருகக்கூடிய வருகை அவள் காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து இல்லிருத்தல், அதாவது இருத்தல் நிமித்தமும் என்கிற இந்த நம்முடைய இந்த பொருள் அடிப்படையில சொல்றோம். அந்த நிலையில வந்து என்ன மாதிரி அவர் இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது, துயர் உழந்து நெஞ்சு ஆற்றுப்படுத்த நிறைதவு புலம்பொடு நீடு நினைந்து தேற்றியும் ஓடுவலை திருத்தியும் மையல் கொண்டும் ஒய்யென உயிர்த்தும் ஏவுரு மஞ்சையின் நடுங்கி இழை நெகிழ்ந்து பாவை விளக்கில் படுச்சுடர் அழல இடம் சிறந்து உயரிய எழுநிலை மாடத்து முடங்கு இறை சொரிதரும் மாத்திரல் அருவி இன்பல் இமிழ் இசை ஒற்பனல் கிடந்தோல் அஞ்செவி நிறைய ஆளின. அதாவது இந்த பாடலானது தலைவனுடைய பிரிவால் அந்த வந்து தலைவி வந்து தன்னுடைய வருத்தம் மிகுகிறாள். அந்த வருத்தம் மிகுதி இறுதியில் எப்படி இருக்குதுன்னா, அந்த தலைவனானவன் காட்டு பகுதி வழியாக அவனுடைய தேரில் வேகமாக வரக்கூடிய அந்த சத்தம், அந்த ஓசை வந்து இவருடைய செவிகளில் மனச்செவிகளிலும் உடலான அந்த செவிகளிலும் கேட்டு அவள் இன்புறக்கூடிய நிலையை வந்து எய்தக்கூடியதா சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது நெஞ்சு ஆற்றுப்படுத்த, நெஞ்சை அவள் ஆற்றுப்படுத்துகிறாள். அதாவது இதைத்தான் வந்து நம்ம சொல்லும் பொழுது பின்னாடி நமக்கு வந்து தேப்பூமி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெஞ்சாற்றுப்படுத்த நிறைதவு புலம்பொடி என்ற அந்த 81வது அடியினுடைய அடிப்படையில் தான் இந்த
முல்லைப்பாட்டை வந்து நெஞ்சாற்று படை, அதாவது நெஞ்சு தன்னுடைய தலைவியுடைய நெஞ்சுக்கு தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை சொல்லும் பொழுது, நெஞ்சாற்று படுத்த நிறைதபு புலம்பொடு என்கிற அந்த அடியினுடைய அடிப்படையில் நெஞ்சாற்று படை என்று தேப்போமி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து இந்த நூலை வந்து நம்ம சொல்றாரு. நெஞ்சாற்று படை என்ற சிறப்பு பெயரால் இது வந்து 6வது ஆற்றுப்படையாக அமைகிறது என்கிற ஒரு கருத்தையும் வந்து தேப்போமி அவர்கள் முன்வைக்கிறார் அப்படின்ற செய்தியும் பார்க்க முடியுது. இந்த இடத்துல இருந்து நமக்கு அடுத்து சொல்லும் பொழுது, நெஞ்சுக்கு ஆற்றுப்படுத்தி நீடு நினைந்து அவர்களுடைய அந்த வெற்றி பெற்று வரக்கூடிய அரசனினுடைய வருகையை எண்ணி அரசியானவள் காத்திருக்கிறாள். எப்படி இருக்காங்க அப்படின்னா, 7 அடுக்கு மாடியில், அந்த 7 நிலை மாடத்து 7 அடுக்கு மாடியில் தனிமையில் துன்பமுற்று இருந்த அரசியானவள் தன் உடலை, அதாவது கைவளைகள் இருந்து எதுவுமே அணிந்து கொள்ளவில்லை. அந்த தோடு என்று சொல்றது வந்து இந்த வளையல்கள் மற்ற அலங்கார பொருட்களை எதுவுமே அணியாமல் பிரிவின் துன்பத்தை மட்டுமே அவள் அணிந்து கொண்டிருக்கிறாள். அப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ஊமை சொல்றாங்க. அதாவது அம்புபட்ட மயில் போல, ஒரு மயில் பார்க்க நமக்கு தோகை விரித்தாடும் பொழுது அழகாக தோன்றும். அந்த மயிலானது ஒரு வேடனால் அல்லது பகைவரால் வந்து அம்பு பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் வந்து துறக்கக்கூடிய நிலையிலோ அல்லது வதைப்பட்டு உயிர் வந்து அந்த வழியில் வதைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் எப்படி இருக்குமோ அது போல தலைவியானவள் தன்னுடைய துன்பத்தால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அம்புபட்ட மயில் போல் தயங்கி நின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த சூழல்ல அந்த அவருடைய 7 நிலை மாடத்திலிருந்து முற்றத்தில் கொட்டக்கூடிய அருவி, முற்றத்தில் சொட்டும் அருவி போல மழை நீர் வந்து பெஞ்சிட்டே இருக்கு. மழை நீர் என்பது கார்காலத்தினுடைய வருகையை முன்னம் உணர்த்தக்கூடிய ஒரு செயல்பாடாக முல்லை நிலத்தில் அமைகிறது. அந்த சொல்லும் பொழுது முற்றத்தில் சொட்டும் அருவி போன்ற மழை நீரின் அதாவது ஒலியினை இன்னிசையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அந்த வந்து மழை நீர் சொட்டி கொண்டே இருக்கிற அருவி போல கொட்டி கொண்டிருப்பதை அவள் இசையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது அரசனுடைய அந்த வருகையானது பேரொலியாக கேட்கிறது. அந்த இன்னிசையாக கேட்கிற அந்த அதாவது மழை நீர்த்துளிகள் சொட்டி கொண்டிருக்கலாம் அல்லது அறிவு போல கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவி ஏதோ சிந்தனைகளில் அவள் தலைவனை பற்றின சிந்தனைகளில் வந்து ஆழ்ந்திருக்கிறாள். அந்த சூழலில் அந்த அரசனுடைய வருகை, அந்த பேரொலி, அதாவது அவனுடைய தேர்கள் வரக்கூடிய படைகள் வரக்கூடிய அந்த ஒலியானது பேரொலியாக அவளுடைய செவிகளில் கேட்டு நிறைகிறது என்கிற அந்த செய்தியை வந்து சொல்றாங்க. மாத்திரல் அருவி என்கிற அந்த சொல்லோடு இந்த இது நமக்கு சொல்றாங்க. முன்னாடி வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைதபுனா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். தப்பு என்கிற அந்த சொல்லாடல் வந்து நமக்கு தமிழ்ல ரொம்ப பழக்கப்பட்ட சொல்லு இருக்கு. தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான வடிவம் தபு அப்படின்ற சொல்லோட என்னுடைய பேராசிரியர் ஒரு வகுப்புல நடந்ததை இன்றைய நான் வகுப்புல உங்களுக்கு நினைவு கூறுறேன். தபு என்பது தூய தமிழ் சொல்லாக நம்ம அறியப்படுகிறது. அந்த தபு நிறை, அதாவது நிறை தபுனா நிறை கெட்ட, தன்னுடைய அந்த சூழலிலிருந்து அழகு அல்லது உடல்நிலையை கெட்ட அப்படின்ற பொருள்ல சொல்றாங்க. மையல் என்றால் மயக்கம் என்று பொருள். மையல் என்பது மயக்கம் என்பதை வந்து குறிக்கிறது. அடுத்து இமிழ் இசை அப்படின்னா இனிய இசை, இமிழிசை, இன்பல் இமிழிசை ஓர்ப்பனல் கிடந்தோல். இந்த மழையினுடைய அந்த ஓசையை கேட்டுக்கொண்டே இனிய இசையை கேட்டுக்கொண்டே இருப்பவர்களுக்கு வந்து அந்த அரசனுடைய வருகையான பேரொலி அந்த வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து தருவதாக அமைந்திருக்கிறாள். அதாவது இந்த சூழல்ல தலைவியானவள் வந்து எப்பொழுதுமே வந்து அரசனுடைய சொல்லுக்காக, அந்த சொல்லிவிட்டு போன அந்த வாக்குக்காக எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறாள். தான் வந்து எப்போது வந்து விடுவேன் என்கிற அந்த உறுதித்தன்மைக்காக தன்னுடைய உடலையும் இதயம் எல்லாம் வருத்தி கொண்டு தலைவன் விரைவில் வந்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்க பார்க்க முடியுது. அடுத்ததாக அரசன் வந்து வெற்றி பெற்று கொண்டு வரக்கூடிய அந்த சூழல்ல வென்று பிறர் வேண்டுபுலம் கவர்ந்த ஈண்டு, வென்று பிறர் வேண்டு புலம் கவர்ந்த ஈண்டு பெரும் தானையொடு விசயம் வெல்கொடி உயரி வளன் ஏர்பு வயிறும் வலையும் ஆர்ப்ப. அதாவது பகையரசனை வென்று அந்த ஏன்னா வெற்றி பெற்ற நாடுகள்ல இருந்து அவருடைய திரைப்பொருட்களை கொண்டு வருவாங்க. அவருடைய நகை பணங்கள் அல்லது மற்றபடி செல்வ செழிப்புகள் ஆபரணங்கள், அதுபோல ஆடு மாடுகளை அன்றைய சூழலில் மாடு என்பது மிகப்பெரிய செல்வமா இருக்குது. நமக்கு வந்து நிறை கவர்தல் நிறை மீட்டல் என்ற ஒரு சூழல் வந்து போருக்கான அடிப்படை இதுவா இருந்தது. அதே போல ஒரு நாட்டில் வந்து போர்ல வெற்றி பெற்று விட்டான் என்றால் முதலில் வந்து அவருடைய பசுக்களையும் வந்து மாடுகளையும் வந்து கவர்ந்து கொண்டு வந்து இங்க வந்து பாதீடு செய்வது, பாதினா பங்கிட்டு கொடுப்பது, யார் யாருக்கு எவ்வளவு வந்து மாடுகளையும் அல்லது உயிரோடவோ கரியாகவோ ஏதோ ஒரு சூழல்ல அவங்க பங்கிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியை அவங்க வந்து பார்க்க முடியும். அதுபோல
அரசனானவன் வந்து அந்த பகைவர் நிலையத்திலிருந்து வெற்றி பெற்றனுடைய அடையாளமாக அந்த திரைப்பொருட்களை வந்து கொண்டு வந்து தன்னுடைய படையோடு பெரும் படையோடு வருகிறான். அப்பொழுது ஊதுகொம்பு என்னும் அந்த சங்கு வந்து ஊதி இந்த வெற்றி முழக்க கொடியினுடைய நீட்சியாக அந்த வெற்றி முழக்க கொடியினையும் ஏந்தி கொண்டு அரசனுடைய வருகை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்றாங்க, வென்று பிறர் வேண்டு புலம். புலம் என்றால் நிலம் என்று பொருள். புலம் என்பது நிலம், அதாவது பிறருடைய வென்று வரக்கூடிய அந்த பிறருடைய நிலத்திலிருந்து கவர்ந்தன பெற்றுக்கொண்ட எடுத்துக்கொண்ட ஈண்டு பெரும் தானையோடு அதை எடுத்துக்கொண்டு பெரும் தானை, தானை என்றால் படை என்று பொருள். அந்த தானையோடு விஷயம், விஷயம் என்பது வெற்றி, விஷயம் என்றால் வெற்றி என்று பொருள். அந்த வெற்றி கொடியோடு உயரி வளநேர்பு வயிறும் வலையும் ஆர்ப்ப. அந்த வெற்றி கொடிகளை ஏந்தி கொண்டு இந்த ஊதுகொம்போடு ஊதிக்கொண்டும் இந்த வெற்றி முழக்கத்தோடு அவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக இந்த வரும் வழியில் என்னென்னலாம் பாக்குறாங்க, அந்த போருடைய சூழல் இருந்து வரக்கூட வராங்க. இந்த காடு முல்லை நிலமானது காடு பகுதியை சார்ந்தது. அந்த காடு பகுதியாக வரக்கூடிய பயணத்தில் அவன் அரசனானவன் என்னென்ன சூழல் எல்லாம் காண்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, முல்லை நிலத்தினுடைய அந்த செழிப்பான தன்மை, கார்காலம் வந்த விட்ட பிறகு அந்த முல்லை நிலமானது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது இங்க வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு காட்சிப்படுத்துதல் வந்து தொடர்ச்சியான இருந்தே இருக்கு. அந்த காட்சிப்படுத்துதலை பார்க்கும்போது அந்த மழையால் செழித்த முல்லை நிலம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அயிர செரி இலை காயா அஞ்சனம் மலர முறியினர் கொன்றை நன்பொன் கால கோடல் குவி முகை அங்கை அவிழ தோடு ஆர் தோன்றி குருதி பூப்ப காணம் நந்திய செந்நில பெருவழி, காணம் நந்திய செந்நில பெருவழி வானம் வாய்த்த வாங்குகதிர் வரகின், வானம் வாய்த்த வாங்குகதிர் வரகின் திரிமறுப்பு இரளையொடு மடமான் உகல எதிர்செல் வெண்மழை பொழியும் திங்களில். அதாவது இது வந்து ஒரு அப்படியே ஒரு காட்சியா நீங்க வந்து மனக்கண்ணுல உங்களுக்கு முன்னாடி விரிகிற மாதிரி பாத்துங்க. அரசன் வெற்றி பெற்று அந்த ஆறாவாரங்களோடு ஊதுகொம்பு சங்கோடு முழங்கி கொண்டு காட்டின் பகுதியை வருகிறான். அப்பொழுது வரும்பொழுது அந்த வெற்றி பெற்று வரக்கூடிய வழியில் என்னென்ன பூக்கள் எல்லாம் வந்து இருக்குன்னா, காயாம்பூ, கொன்றைப்பூ, காந்தல், தோன்றி போன்ற முல்லை நிலத்திற்குரிய பூக்கள் அப்படின்னு சொல்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்து, அதாவது ஏன்னா மழை பெய்து அது வரைக்கும் வறட்சியால் இருந்த சூழல் எல்லாம் மாறி மழை பெய்து மழையினுடைய வளர்ச்சியால் நல்ல பூக்களை வந்து பூத்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும்போது, அதே போல அந்த காட்டில் வரகு அரிசி நம்ம சொல்லுவோம். இப்போது நமக்கு வந்து ரொம்ப அருகிய நிலையில் அல்லது பெரு வழக்கா நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னும் பொழுதும் எங்கேயோ ஒரு இடங்கள்ல கிடைச்சதா இருக்கு. அந்த வரகு விளைந்த காட்டில் மலைகளில் விளைந்திருக்கக்கூடிய அந்த வரகானது வரகு விளைந்த காட்டில் ஆண்மான் இங்க வந்து சொல்லும் பொழுது அந்த இரலை என்ற சொல்ல வந்து சொல்றாங்க. இரலை என்பது நீங்க வந்து சொல்லும் பொழுது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் மானை வந்து குறிப்பதாக நமக்கு வந்து இங்க சொல்றாங்க. அதாவது இரலை அப்படின்னும் பொழுது அது வந்து ஆண் மானையும், மடமான் என்பது வந்து மடப்பம் அப்படின்னும் பொழுது பெண்மானையும் இங்க குறிக்குது. அது சொல்லும் பொழுது இந்த பெண்மானும், அதாவது வரகு சூழ்ந்த அந்த காட்டின் பகுதியில் இந்த ஆண்மானும் பெண்மானும் கொம்புகளை நீட்சியாக கொண்ட அந்த ஆண்மானும் கொம்புகள் அற்றி இருக்கக்கூடிய அந்த பெண்மானும் துள்ளி குதித்து கொண்டு ஓடுகிறது. இதை பார்க்கிற அரசனானவனுக்கு, தலைவனானவனுக்கு இந்த மான்கள் எப்படி வந்து மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டு அந்த காட்டில் வந்து உலாவுகிறதோ, இது போல நாம் இல்லாமல் தலைவி வந்து ஏக்கப்பட்டு கொண்டிருப்பாள் என்கிற ஒரு வருத்தத்தை மேலும் அது அழுத்தம் தருகிறது. இந்த செயல்பாடு பார்க்கக்கூடிய அரசனன் மான்கள் இரண்டும் துள்ளி கொண்டு ஓடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இன்னும் அழுத்தமான ஒரு மன வலிக்கு வந்து ஆளாகிறான் அப்படின்ற செய்தியை பார்க்கும்போது, இதோடு எதிர்செல் வெண்மழை பொழியும் திங்களில், அதாவது இந்த மேக கூட்டங்கள் வந்து இவனை கடந்து செல்லும் பொழுது என்ன அப்படின்னா, கருமேகங்கள் வந்து செல்லும் பொழுது மழைக்கான அறிகுறியோடு செல்கிறது. இன்னும் மழைக்காலம் விரைந்து நல்ல கடுமையான மழை பெய்யும் அப்படின்ற செய்தியோடு போகும் பொழுது அந்த எதிர்செல் வெண்மழை பொழியும் திங்கள்னா இந்த மாதங்கள்ல தொடங்கக்கூடிய இந்த மழை நாளில் நாம் வந்து எதிரிட்டு செல்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தி. வெண்மேகங்கள் மழை பெய்வதற்காக அரசனின் எதிரிட்டு செல்வதையும் கவனிக்கிறான். இவையெல்லாம் அரசிக்கு கார்காலத்திற்கு முன்னதே வருவேன் என்று நினைவில் அவன் வந்து சொல்லும் பொழுது
அது தவறிட்டுமே, நம்ம வந்து இந்த கார்காலத்துக்குள் வருவேன் என்று சொன்னது வந்து தவறி போய்விட்டதே என்று அவன் வந்து வருத்தப்பட்டு சொல்கிறான். இதுல சொல்லும் பொழுது நமக்கு இரலை என்கிற சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆண் மானையும், மடமான் என்பது வந்து பெண் மானையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. அந்த கானகம் நந்திய செந்நில பெருவழி. பெருவழி என்று சொல்லும் பொழுதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளம் இருக்கு. வழி என்றால் ஒரு பாதை நமக்கு வந்து போகக்கூடியது இருக்கும். செந்நில பெருவழி அப்படின் பொழுது, அந்த காட்டின் பகுதியை வந்து அவர்கள் இன்றைய நம்ம வந்து ஒரு 8 வழிச்சாலை அது மாதிரிலாம் சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஏன்னா படைகள் போகக்கூடிய ஒரு வழிய வந்து பெருவழின்னு சொல்லுவாங்க. அல்லது சிறு சிறு வழிகள வந்து குறுக்க போகக்கூடிய கிளை வழிகளையும் வந்து அன்றைய காலங்கள்ல இருந்து இந்த பெருவழியில தான் வந்து தொடர்ச்சியான அதாவது ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிற்கான படைகளையும் அல்லது மக்களும் வந்து பெருந்திரளாக போகக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம பார்த்திருக்க முடியும். இந்த வரலாற்று நெடுகில இந்த பெருவழி வந்து தொடர்ச்சியா இருந்திருக்கு. இது அன்றைய காலகட்டங்களில் நடைப்பயண போக்கு என்பது தொடர்ச்சியா இருக்கும் பொழுது இந்த பெருவழி நிலம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கிறது என்ற செய்தியும் வந்து பார்க்க முடியுது. இதோட சூழல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பூக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழல்ல நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. அது ஒரு இணைப்போட சொல்றாங்க. மை போல பூத்த இது வந்து உரையாசிரியர்கள் வழி நம்ம வந்து விளங்கிக்கலாம். அப்படிங்கும் பொழுது இங்க காயா அஞ்சனம் செரியிலை காயா அஞ்சனம் மலர அப்படின்னும் பொழுது மை போல பூத்த காயாம்பூக்களும் அது வந்து மை போன்ற இன்றைய நம்ம சூழல்ல சொல்றோம். மை என்றால் இது வந்து இன்றைய மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது. கருநிறம் மை என்றால் கருப்பு அப்படின்ற பொருள் இருக்கும். அந்த மாரி கருநிறங்களில் பூத்திருக்கக்கூடிய அந்த காயாம்பூக்களும் இன்றைய பூக்கள் நம்ம வந்து முழுமையா எதுவும் வந்து காட்சிப்படுத்த முடியல. அது இன்னொரு சூழல் ஏதாவது வாய்ப்பு இருந்தா அத நம்ம பார்க்கலாம். இந்த காயாம்பூக்களும் தளிரும் கொத்துகளும் உடைய கொன்றை பூக்களும் கொன்றை பூக்கள் வந்து தளிராக இருக்கக்கூடிய அந்த கொத்து கொத்தா இருக்கக்கூடிய கொன்றை பூக்களும் பொன் போன்ற வெண்காந்தல் வெண்காந்தல் பூக்களும் இந்த வந்து சொல்றாங்க. அந்த பூக்களும் அடுத்து உதிரம் போல இருக்கக்கூடிய செந்நிறமாக இருக்கக்கூடிய தோன்றி மலர்கள் அதை வந்து செங்காந்தல் அப்படின்னு சொல்றோம். தோன்றி அப்படின்னு பொழுது அந்த செங்காந்தல் மலர்களும் இங்க பூத்து குலுங்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஒரு உவமையாக ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அதே போல வளைந்த கதிரினை உடைய ரொம்ப வந்து நல்ல செழுமையான ஒரு கதிர் வந்து முற்றிய அது வந்து தலை சாய்த்து இருக்கும். நம்ம நெற்கதிர் கூட பார்த்திருப்போம். நெற்கதிர்கள் நன்றா முற்றிய நிலையில் இருக்கும்போது அவை தலை சாய்த்து நிலம் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்படி வளைந்த நல்ல முற்றிய நெற்கதிர்களை அந்த கதிர்களை உடைய வரகானது வரகானது அந்த காட்டில் வந்து இருக்கிறது. அந்த வரகு காட்டில் தான் வந்து இந்த மான்கள் வந்து துள்ளி குதித்து ஓடக்கூடிய அதாவது உகல அப்படின்ற சொல்ல வந்து சொல்றாங்க. அது துள்ளி ஓடக்கூடிய ஒரு இது வந்து உகல என்ற சொல்லாடலும் குறிக்கிறாங்க. இப்படியாக இந்த மழையில் செழித்திருக்கக்கூடிய முல்லை நிலத்தை காணும் தலைவன் அரசனானவன் தன்னுடைய தலைவியை நினைத்து அரசியை நினைத்து தன்னுடைய மன வருத்தத்தை இன்னும் அழுத்தப்படுத்திக் கொள்கிறான் என்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்து அரசனுடைய அந்த தேரினுடைய வருகையை வந்து சொல்றாங்க. இதுதான் இறுதியான அடிகள். முதிர்காய் வல்லியம் காடு பிறக்கு ஒழிய துணை பறி துறக்கும் செலவினர் வினை விலங்கு நெடுந்தேர் பூண்ட மாவே அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அது என்னன்னா இந்த அந்த முதிர்காய் காய்களை அதாவது முதிரும் காயை உடைய காட்டுப்பகுதியில் அதாவது காட்டுப்பகுதியை வந்து வல்லியம் காடு அந்த வல்லியம் கொடின்னு சொல்லிட்டு அந்த சொல்றாங்க. அந்த கொடிகளை அடர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்டு பகுதிகளில் வந்து அந்த அந்த கொடிகளையும் அந்த மரங்களையும் காற்றின் பின்னுக்கு தள்ளிவிட்டு அதாவது காற்றால் அவருடைய வேகத்தினால் வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டு விரைந்து ஓடும் குதிரைகளை ஏற்கனவே அது வந்து வேகமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரைகள் அது வந்து தன்னுடைய நாடை நோக்கி அவை காற்றின் பகுதியில வேகமா போயிட்டு இருக்கு. ஆனாலும் அதையும் தலைவன் வந்து அரசன் என்ன சொல்றான் அந்த குதிரைகளை ஓட்டக்கூடியவர்களுக்கு விரைந்து ஓட்டு இன்னும் விரைவாக வந்து குதிரைகளை செலுத்து என்று தன்னுடைய ஆழ்மனதினுடைய இயக்கத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையில சொல்லும் பொழுது இந்த விரைந்து ஓட்டுது என்னன்னா தலைவியை இன்னும் சீக்கிரமாக இப்போ வந்து நம்ம ஒரு 10 மணி நேரம் வந்து பயண நேரம் ஆகுது அப்படின் பொழுது அதை விரைந்து செலுத்தும் பொழுது ஒரு 8 மணி நேரம் ஆகுனா ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே போய் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மன எழுச்சியைத்தான் அந்த தலைவனானவன் தலைவி மீது கொண்ட பற்று அதாவது பற்ற நம்ம காதல் அப்படின்னு சொல்றோம். அந்த காதலின் அடிப்படையில் அவர்கள் வந்து அன்பின் நிமித்தமாக இதை செய்கிறான் தலைவன் என்கிற வந்து உரையாசிரியர் வழி நம்ம இதை புரிஞ்சிக்க முடியுது. இப்படி இந்த ஓசையை வந்து அரசன் விரைந்து வரக்கூடிய அந்த ஓசை காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஓசை வந்து
தலைவனுடைய அந்த காதுகளை, அரசனுடைய காதுகளை வந்து குளிர்விக்கும். வேகமா போகும் பொழுது இந்த செவியினுடைய ஓசையானது அந்த சத்தம் என்பது வந்து தலைவியை அவள் வந்து ஆற்றுப்படுத்தும். அவளை வந்து சிறப்பாக வைத்துக் கொள்ளும் என்கிற ஒரு சூழலை சொல்றாங்க. இந்த எழும்போது முதிர்காய் வள்ளியம் காடு பிறக்கு ஒழிய என்ற சொல்ல வந்து பயன்படுத்துறாங்க. பிறக்கு ஒழியனா பின்னிட்டு தள்ளக்கூடிய, பின்னிட்டு அதை ஒழியக்கூடிய. நம்ம கூட வந்து பயண நேரங்கள்ல பேருந்துகளையோ அல்லது தொடர் வண்டிகள்லயோ நம்ம வந்து பயணம் செய்யும் பொழுது, வேகமாக போகும்பொழுது நம்முடைய மரங்கள் அல்லது வேற ஏதாவது பொருளை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, அவை வந்து நம்ம வந்து பின்னாடியே வந்து அதை கடந்துட்டே போவோம். அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம வந்து கற்பனை செய்து பாருங்க. அப்படி தலைவன் தேரில் அமர்ந்து கொண்டு அந்த காடுகளில் இருக்கக்கூடிய வள்ளியம் கொடிகளையும், மரங்களையும், செடிகளையும் கடந்து வேகமாக போய்க்கொண்டே இருக்கிறான். இது வேகமாக போவது என்ன அப்படின்னா, தலைவியை விரைந்து காண வேண்டி தலைவனா சொன்ன நாள் வந்து முடியிற நேரம் இருக்கு. அந்த முடியிற நேரத்துக்குள்ள போய் சேர்ந்துரணும் அப்படின்ற ஒரு ஆவலை தலைவன் வந்து கொண்டிருப்பதை வந்து விரைந்து ஓட்டுக. அதாவது வினைவிலங்கு நெடுந்தேர் பூண்டமாவே துணைபறி துறக்கும் செலவினர் முதிர்காயம் வள்ளியம் காடு பிறக்கு ஒழிய அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த அரசியை காணும் விருப்பத்தால் வேகமாக ஓட்டி செல்க அப்படின்ற அந்த ஒரு சொல்லோடு இந்த முல்லைப்பாட்டானது இறுதியானது முடிகிறது. இவை வந்து மாட்டு என்ற ஒரு உருவோடு இவை வந்து சொல்லப்படுது. இங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மான்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு பூக்கள் பூத்திருக்கக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கருப்பொருளாக இருக்கக்கூடிய 14 வகையான கருப்பொருள்களில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இந்த அளவில் இந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய பகுதிகளை முழுமையா நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஒரு தொகுப்பா நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஐயா அடுத்து மாத்துறீங்க ஐயா. மாத்திரம் எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயர் பொழிந்த சிறுபுன் மாலை அப்படின்னும் பொழுது, இந்த கார்கால சூழல்ல வந்து கார்பருவத்தினுடைய வருகை எப்படியானதாக இருக்கிறது அப்படின்னும் பொழுது, தொடக்கத்துல அந்த இறை வாழ்த்து போல இது வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். ஒரு வேளை பின்னாடி சேர்த்திருக்கலாம் அப்படின்ற கருத்தும், அல்லது இது வந்து நம்ம ஒரு அறிவியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய கடல் நீர் ஆவியாகி அது வந்து அந்த மேகக்கூட்டங்களோடு போகும்பொழுது மலைகளில் சூழ்ந்து அவை மலைகளிலிருந்து இன்னும் மேல் நோக்கி போகுது அப்படின்ற ஒரு அறிவியல் அடிப்படையும் நம்ம வந்து முன்னாடியே ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த அறிவியல் அடிப்படையில நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த படங்கள் முன்னாடியே வந்து சேர்த்ததுனால இப்போ உங்களுக்கு அதை வந்து நம்ம காட்சிப்படுத்த முடியல. இந்த மாதிரி மாவலி சக்கரவர்த்தியினுடைய செயல்பாடு அந்த சூழலில் திருமாலுக்காக அமைந்திருக்கிறது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து விரிச்சி கேட்டல் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நல்லோர் விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. விரிச்சி கேட்டல்னா சகுனம் பார்த்து நல்ல வாய்ச்சொற்களை வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொல்றது அப்படி வந்து அந்த ஆயர் மகன்களுடைய செயலை வந்து நல்லா விரைந்து வந்து விடுவார்கள். அதாவது கோவலர் உங்களுடைய தாய் பசுக்களை ஓட்டிக்கொண்டு விரைந்து வருவார்கள் என்கிற செய்தியை சொல்லும் பொழுது, போரில் சென்ற தலைவனும் விரைந்து வெற்றியோடு திரும்பி வருவான் என்கிற ஒரு கூற்றை வந்து நம்ம இந்த நல்லூர் விரிச்சி கேட்டலே நமக்கு வந்து அதை பார்க்க முடியுது. அதனுடைய காட்சி படம் தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா வந்து ஐயா அடுத்து காட்டுங்க ஐயா. பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி அந்த படத்தை காட்டுங்க. எந்த படம் ஐயா? அந்த கன்றுகளோடு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு படம் இருக்குங்க. நல்ல வாய்ப்பு. இதானே? இதுவா காட்சி ஆகல ஐயா? எனக்கு மாறுதுங்க. இங்க மாறலைங்க ஐயா. என்னன்னு தெரியல. என்னங்க தோழா, என்னாச்சு? எனக்கு கணிப்பொறியில மாறுது, உங்களுக்கு திரையில மாற மாட்டேங்குது. உங்களுக்கு பாக்குற திரையில மாற மாட்டேங்குது. வெளியே வந்துட்டு பாக்குறேன். சரிங்க, அப்படியே தொகுத்து சொல்லிடுறேன். இது எல்லாருக்கும் அனுப்பிடுறீங்களாங்க ஐயா? இருங்க வரேன், இருங்க. ஆமா, எல்லாரும் இருக்கிறாங்கய்யா. இப்போ சரியா வந்துருக்கு. இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. அடுத்த கோப்புக்கு நீங்க பேசிட்டே இருங்க, நான் சரி பண்றேன்.
சரிங்க ஐயா. ஐயா, இந்த 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 செய்திகளை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அடுத்து ஐயா ஐயா இங்க கன்றுகளோட இந்த இருக்கிறதா இது? சிறுகாம்பு தொடுத்த பசலை கன்றுகள், அதாவது சிறிய கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கன்றுகள் வந்து தங்களுடைய தாய்ப்பசுகளை வந்து எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அதை அணைத்துக் கொண்டு தன்னுடைய கையால் அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயர் மகள் இன்னே வருகுவர் தாயர் என்கிற ஒரு நல்ல சொற்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த சூழலோடு நம்ம செய்தி வந்து நமக்கு நிறைவு பெறுகிறது. ஒரு முதல் நிலையில் இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக படம் தெரியுது பாருங்க. முதல் 23 அடி வரை வந்து இருக்கக்கூடிய செய்திகள்ல வந்து நம்ம வந்து ஒரு இயல்பான நடையை வந்து பார்க்கலாம் அப்படின்றதும், அதன் பேர் 24வது அடியில் இருந்து நம்ம வந்து இடையறுத்து நின்ற இடுக்கு வெளி அப்படின்ற ஒரு சொல்லாடலை வந்து மறைமொழியில் தன்னுடைய உரைகள்ல வந்து பயன்படுத்துறாரு. அது வந்து காட்சியை வந்து வேற ஒரு புற செய்தியை வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து பதிவு செய்யறாரு மறைமலை அடிகள். அடுத்த வந்து நம்ம பாசறையினுடைய அமைப்பை வந்து நேரடியா சொல்லிடுறாங்க. பாசறை இந்த படத்துல நீங்க சொல்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதாவது இங்க பெருமுது பெண்ணினுடைய நல்ல ஒரு செய்தியை வந்து கேட்டிருக்கக்கூடிய சூழல்ல இருந்து நல்ல செய்தியை சொல்லக்கூடியவர்களாக இந்த ஆயர்கள் விளங்குகிறார்கள். இந்த ஆயர்களுடைய சொல்ல கேட்டு அவர்கள் விரைவும் வந்து விடார்கள் என்று சொன்னாலும் மனைவியானவள் அந்த அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பவும் தன்னுடைய சூழலை வருத்தி கொண்டே இருக்கிறாள் என்கிற ஒரு செய்தியையும் வந்து பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து காட்டவும் காணால் கழல் அப்படின்ற அந்த சொல்ல வந்து நம்ம சொல்லுவாங்க. என்னதான் நம்ம சொல்லி தேற்றினாலும் அவள் வந்து மாறாத குணம் கொண்டவளாக திரும்பவும் தலைவனை நினைத்து எங்கிக் கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் எப்படி அதை வந்து வெளிப்படுத்துகிறாள் என்பொழுது, பூ போல அவருடைய அந்த கண்களில் இருந்து முத்து போன்ற அவருடைய அந்த நீர்த்துளிகள் அழுதினுடைய வெளிப்பாட்டாக வரும்பொழுது இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகள் முத்து போன்றவையாக இருக்கிறது அப்படின்ற செய்தியும் பார்க்க முடியுது. இதற்கு பிறகானது புற செய்திகள்ல இருக்கக்கூடிய பாசறையினுடைய அமைப்பு. அந்த கான்யாறு தழிய அகல் நெடும் புறவில் சேன்னாரும் பிடவமோடு பைம்புதல் எருக்கி வேட்டுப்புழை அறுப்பம் மாட்டி காட்ட இடுமுள் புரிசை ஏமுற வளைய படுநீர் புணரியின் பரந்த பாடி. அதாவது கடல் போன்று விரிந்திருக்கக்கூடிய அந்த பாடி, அதாவது வீரர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த பாசறை படை வீடுகளை வந்து அமைந்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த செய்தியை வந்து பார்க்க முடியுது. அந்த படை வீட்டுக்குள் திரைக்காட்சி தெரிகிறதா? தெரியுதுங்க, பாசறை அமைப்பு தெரியுதுங்க ஐயா. பாசறையினுடைய அமைப்பு வந்து தெரியுதுங்க ஐயா. சரிங்க சரிங்க. பாசறையினுடைய உள் அமைப்புகளை சொல்லும் பொழுது அங்கேயும் சொல்லிட்டு வெளியில வந்து ஏனை பாகர்கள் வந்து எப்படி வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்போது, ஏனைகளுக்கு வந்து உணவுகளாக வந்து அந்த கவலங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும், ஆனால் ஏனைகளும் வந்து இங்க அந்த தெருவுல வந்து முற்றத்தில் இருக்கக்கூடிய கவலை என்ன 4 தெருவுகள் நார்ச்சந்திகள் கூடக்கூடிய அந்த நிலையில இருந்து இந்த சிறிய கண்களை உடைய ஏனைகள் வந்து ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய கரும்புகளையும் கதிர்மிடைந்த நெற்சர்களை சாய்ந்திருக்க அந்த நெற்கதிரிகளையும் வந்து வயல்வெளிகள் இருக்கக்கூடியதும் அந்த மதுரத்தினுடைய அந்த இன்புலகு என்ற இதெல்லாம் உண்ணாமல் தன்னுடைய தும்பிக்கை என்கிற அந்த இதுவை வந்து தன்னுடைய அந்த இதுவு மேல வந்து ஆமாங்க ஐயா, தன்னுடைய இதுல வந்து தந்தத்தின் மீது வந்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது. இப்படியான ஏனைகளை வந்து பயிற்றுவிக்கக்கூடியவர்களுக்கு வந்து வடமொழியை வந்து பயிற்சினாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வடமொழின்றதையும் வந்து அந்த வகுப்புல வந்து சொல்லும் பொழுது நம்ம சமஸ்கிருதம் அப்படின்றத தாண்டி அன்றைய சூழலில் பாலி பிராகிருதம் போன்ற மொழிகளை வந்து அவர்கள் வடமொழி நம்ம வந்து பயிற்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வடமொழியை பயிற்சிருக்கக்கூடியவர்களும் அந்த பாசறையினுடைய அந்த சூழல்ல இருந்திருக்கிறாங்க. ஏனைகளை வந்து பாதுகாத்து அவற்றுக்கான அந்த சைகை மொழிகளையும் வந்து கற்றுக் கொடுத்திருக்கார்கள் என்ற செய்தியை வந்து பார்க்க முடியுது. அது அடுத்த நிலையில வீரர்கள் வந்து தன்னுடைய கூடாரங்களை எப்படி வந்து அதனுடைய பாசறைகளை படைவீடுகளை வந்து எப்படி அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கல் தேய்த்து உடுத்த படிவ பார்ப்பான் 3 கோள்களை வைத்து எப்படி நம்ம வந்து ஒரு அந்த கூடாரம் இல்லையா, ஆங்கிலத்துல வந்து டென்ட் வந்து சொல்றோம், இந்த டென்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பேச்சுவழக்குல. அந்த முக்கோள்களை வைத்துக்கொண்டு எப்படி வந்து அவர்கள் வந்து அந்த துணிகளை வந்து அமைத்து தன்னுடைய படுக்கைகளை வந்து வந்து ஆயத்தப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த செய்தியோடு அதையும் பார்க்க முடியுது. அதே போல அரசனுக்கான அந்த பாசறையினுடைய உள்ளறைகளையும் அதெல்லாம் வந்து எப்படி செஞ்சிருக்காங்கன்றதையும், அதன் சூழல்ல அந்த முள்களையும் அதனுடைய அரண்களாக வந்து
பல்வேறு முட்களையும் வந்து வைத்து அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும், உள் அலங்கார பொருட்களை வந்து விளக்குகள், பாவை விளக்குகள், மணிகளை வந்து புலித்தொடர் சங்கிலிகளை வந்து அணைத்தது போல அவர்கள் வந்து அந்த செயல்பாட்டை வந்து அந்த அரசனுடைய தங்கும் விதியை வந்து பார்க்க முடியுது. இந்த காட்சிப்படுத்தலாம் நீங்க வந்து ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். இதுதான் வந்து அந்த நிலையா அப்படின்றது தெரியல. அதேபோல அவனுடைய அமைப்பு வந்து இந்த புனைமான் நல்லில் அப்படின்பொழுது அந்த அரசனுடைய அமைப்பு வந்து ஒரு வட்ட வடிவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து நமக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு புரிதலுக்காக இந்த முக்கோள்கள் வந்து கமண்டலத்தில் வந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல முனிவர்கள் அது போல வைத்துக் கொண்டிருக்கார்கள். அது போல வந்து அந்த சூழல்ல இருந்திருக்கிறது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அடுத்த படம் ஐயா. இந்த ஈட்டினுடைய வகைகள் எப்படியெல்லாம் வந்து ஈட்டிகளை வந்து ஏன்னா நம்ம வந்து யானைகள் வந்து பாதுகாப்பு கருவிகள் அணிஞ்சிருந்தாலும் அந்த யானைகளையும் வந்து ஈட்டிகளால் வந்து வெட்டி வீழ்த்திருக்கிறார்கள். அதே போல குதிரைகளுடைய செவிகள்ல வந்து அது உராசி கொண்டு போன காயத்தை ஏற்படுத்தி கொண்டு போன ஈட்டிகளையும் நம்ம பார்க்க முடியுது. இப்படியான ஈட்டிகளும் இருந்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்து அரசனுக்கு அமைத்த அந்த பாசறையை வந்து இப்படி சுற்றி இருக்கக்கூடியதுல வந்து மையப்பகுதியில வந்து நம்ம வந்து அரசனுக்கான பாசறையை வந்து அமைத்திருக்கிறார்கள் அப்படின்றதையும், மங்கையர்கள் வந்து பாவை விளக்குகளை வேண்டக்கூடிய அந்த சூழல், அதாவது இரவை பகல் செய்யக்கூடிய அந்த பாவை விளக்குகளை வந்து அவர்கள் வந்து ஏந்திருக்கிறார்கள். அதே போல ஒளிரை வாழ் வந்து அவர்கள் குற்றுவாள்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் வந்து பெண்ணுடைய வீரத்தை செறிவை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. அடுத்த படத்துலையும் பாருங்க, அதே போல அந்த பாவை விளக்குகளை ஏந்தக்கூடிய கை அமைப்பாவை அப்படின்ற அந்த சொல்லுக்கான ஒரு காட்சி.